அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம யாருக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா முதல்ல இது வரைக்கும் மேசராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ ரிஷபராசிக்கு வர்றார். எப்போ வர்றார் அப்படின்னா இந்த 2024 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பகல் சுமார் 1 மணி அளவில் ரிஷபராசிக்கு வர்றார். இப்படி ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா ஓராண்டுகள் அங்கே அவருடைய தங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வருஷம் ரிஷபராசியில் இருப்பார், சுமார் 1 வருஷம். அந்த 1 வருஷத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் அவர் வக்ரகதியில் இருக்கார். ஆக அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதங்கள், பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீஷம் இந்த நட்சத்திரங்களில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம், ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம், மிருகசீஷம் செவ்வாயுடைய நட்சத்திரம். ஆக இந்த வருஷம் அவர் பார்த்திங்கன்னா சந்திரன் வீடு கட்டுறதுக்கு ஒரு முக்கியமான கிரகம். எல்லாத்துக்கும் மேலே செவ்வாய் பகவான் பூமிகாரகன். அவருடைய அனுகிரகம் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம நிலம் வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லைன்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக எந்த ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதாக இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்று கிரகமும் வேலை செய்யணும், அதுக்கான பாவமும் வேலை செய்யணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த காரியங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பூர்த்தியாகும், இல்லைன்னா பூர்த்தி ஆகாது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த நமக்கு வீடு கட்டுறதுக்கு செவ்வாய் பகவான், சந்திர பகவான், வேறு எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ அனுகூலம், குரு பகவானுடைய அனுகூலமும் நமக்கு வேணும். ஏன்னா குரு அருள் இல்லைன்னா ஒன்றுமே நமக்கு இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது குரு பகவான் இந்த வருஷம் ரிஷபராசி சுக்கிரனுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறார். அதான் பெரிய ஒரு நல்ல விஷயம். சுக்கிரன் அப்படின்னாலே இன்ப சுகபோகங்களுக்கு அதிபதி, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அதிபதி. அவர் வீட்டில் தான் இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் வர்றாரு. அங்கே அவர் இருக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலத்தில் எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கோ அல்லது ரெடிபிலிட்டி ஹவுஸ் கட்டின வீடு வாங்கிறதுக்கோ யோகம் அதிகமாக இருக்குங்கிறத மட்டும் பார்க்குறோம். இங்கே சொல்லக்கூடிய ராசியில் பிறந்தவங்க மட்டும்தான் வீடு கட்டணுங்கிறது இல்லை. மற்ற சொல்லாத கூடிய இருக்கக்கூடிய மற்ற ராசியில் இருந்தவங்களுக்கும் அதற்கான பாக்கியம் நிறையா இருக்கும். சொன்னவங்க எல்லாருக்குமே வீடு கட்டிடுவாங்கங்கிறது இல்லை. ஆனாலும் கூட நம்ம எந்த அடிப்படையில்னா, நான் சொன்ன இந்த குரு, சந்திரன், செவ்வாய் இவர்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த குரு பகவானுடைய பார்வை அவர் இருக்கக்கூடிய அவர் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் யாருக்கெல்லாம் எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கோ அல்லது ரெடிபிலிட்டி ஹவுஸ் கட்டின வீடோ வாங்கிறதுக்கான யோகம் இருக்குங்கிற ஒரு பொது பலனை மட்டும்தான் பார்க்குறோம். மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த வருஷம் வீடு கட்டணும் குரு பயிற்சியப்பா அப்படின்னு இருந்தால் டெஃபரெண்ட்டாக நீங்கள் வீடு கட்டுவீங்க அல்லது வீடு வாங்குவீங்க. இங்கே கிரகத்தின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு, பாக்கியம் நிறையா இருக்குது. ஏன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் தான் இப்போ பயிற்சி ஆகியிருக்கிறாரு. அங்கேருந்து அவர் அவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய தெய்வீக ஸ்தானத்தை பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக உங்களுடைய ஆசைகளை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு அதற்கான வீடு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, நான் இங்கே சொல்லக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கோ அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா முதல்ல நமக்கு வீடு கட்டணும் வாங்கணும் அப்படின்னா என்ன வேணும்னா பணம் வேணும். அது கடனாக இருக்கலாம், கையிலேருந்து நம்ம போடக்கூடிய கேஷாக இருக்கலாம்,
அல்லது யார்கிட்ட வாங்கி கூட நம்ம பேங்க் லோனில் போடுறோம் அல்லது மற்ற லோனில் போட்டு கூட வாங்குறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு கையில் ஓரளவுக்காவது பணம் வேணும். அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை லோன் ஸ்தானத்தை பார்க்குறார். ஆக யாரெல்லாம் லோன் வாங்கணும், கடன் வாங்கணும், வாங்கி வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு பாக்கியம் இருக்கோ அவங்கெல்லாம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சீக்கிரம் லோனும் கிடைக்கும், வீடும் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடம் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் நிலையாக இருக்கக்கூடிய சொத்து, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள். குறிப்பாக ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா 4ஆம் இடம் வேணும், செவ்வாய் கிரகம் வேணும், சந்திரனுடைய அனுகூலம், குருவுடைய பார்வை, இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வீடு கட்ட முடியும் அல்லது வாங்க முடியும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கிர பகவானுடைய அனுகூலம், அவருடைய வீட்டில் தான் குரு வர்றதுனால நம்ம வீடை பற்றி பேசுகிறோம். ஆக சிம்மராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து துளாராசியில் பிறந்திருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்னா நம்ம வீடு 4ஆம் இடம்னா வீடு, 2ஆம் இடம் வீடு கட்டி நம்ம குடி போகிறது. அது ஜாதகத்தில் உங்களுக்கு கோச்சாரத்தில் இருந்துகிட்ருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் கோச்சாரத்தில் குரு பகவான் இருக்கார். குரு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எப்படி வீடு கட்ட முடியும்? அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது முதலீடு அல்லது விரயம், சுப விரயம். ஆக 8ஆம் இடத்துல இருந்தால் கூட நீங்கள் ஒரு சுப விரயம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆக 8ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட அவர் உங்களுடைய தனஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் வீடு கட்டி குடி போவதற்கான வாய்ப்பு 2ஆம் இடம், அதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவார். உங்களுடைய 6ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு இருக்கார். 6ஆம் இடம்னாலே நான் முதலே சொன்னது மாதிரி லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 10ஆம் இடம் கவர்மெண்ட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய லோனு. ஸோ 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இடத்துலையோ மனையிலேயோ வீட்லேயோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. அடுத்தபடியாக நீங்கள் கும்பராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுவதற்கோ கட்டின வீடு வாங்குவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக 4ஆம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை சொல்கிறது. அந்த குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியம், 11ஆம் இடம் என்பது உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை. அதுலேயும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவர் 12ஆம் இடத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்குறதுனால கும்பராசியில் பிறந்த உங்களுக்கும் அவருடைய தொழில் 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்குறதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், எதில் என்ன ப்ராப்பர்ட்டியில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இதில் விட்டு போன ராசியில் இருக்கிறவங்க நான் முதலே சொன்ன மாதிரி யாரும் பெருசாக ஒன்றும் உரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்குமே வீடுங்கிறது ஒரு கனவு. அந்த கனவு இல்லத்தில் நம்ம குடி போகிறதுக்கு எல்லாருக்குமே அதுக்கு பாக்கியம் வேணும். அதுலேயும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான யோகம், அந்த வீட்டில் கடைசி வரைக்கும் குடியிருப்பதற்கான பாக்கியம் இது இருக்கான்னு பாருங்கள். இருந்தாலே நீங்கள் எதாவது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இடம் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும்னா நீங்கள் டெய்லி அம்பாளுடைய, சிவனோடு கூடிய அம்பாளுடைய வழிபாடு இதை ரெகுலராக பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே முருகனுடைய அனுகூலம் இருந்தால் தான் நம்மெல்லாம் இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், கட்டின வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள். அந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். அதோட நீங்கள் நல்ல வீடு அமையணும், நமக்கு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அந்த வீட்டில் நமக்கு இருக்கணும், லக்ஸுரியஸ் ஒரு ஹவுஸாக நமக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமியுடைய அனுகூலம், அனுகிரகத்தை வரணும்னா அவளை வழிபாடு பண்ணுங்க. தாயாரை கண்டிப்பாக நமக்கு எல்லோருக்கும் வீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.